नमस्ते बच्चों, कैसे हो बच्चों। मैं आपकी हिंदी फरदा मिस बोल रही हूँ बच्चों। अच्छा बच्चों, हमने 5वीं कक्षा में यानी 5th स्टैंडर्ड में पिछले पार्ट में क्या देखा था, आपको याद में है? हाँ बच्चों, हमने ப்ரீவியஸ் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு அழகான பத்திய டாபிக் என்ன சொல்லுங்க, ஷீர்ஷக் शिक्षा स्टडी। हाँ, இந்த உலகத்தில் பூமியில் குழந்தை என்ன பண்ணுது, शिशु ने दुनिया में आकर रो रो कर हंसना सीखा, மனிதன் அழுது சிரிக்க கற்றுக்க கொடுத்தான்। उस प्रकार नीचे बच्चा गिर गिर कर, हाँ குழந்தை விழுந்து ஏந்திரிச்சு தவழ்ந்து चलना सीखा। वीरों ने इस वसुधा में, இந்த வீரர்கள் இந்த மண்ணில் மறு மறுக்கர் ஜீனா சிக்கா, செத்து செத்து பொழைச்சாங்க। இது மாதிரி நம்ம பிரகிருதி, இது மாதிரி சோல்ஜர்ஸ், कुழந்தைகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை शिक्षा एक पद्य के रूप में हमने पिछले पार्ट में देखा था। आज हम नए पार्ट में क्या देखने वाले हैं, कंबर की राजभक्ति। கம்பர் எப்படி வந்து தன்னுடைய ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்தார் அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம்। आज हम इस पार्ट में देखने वाले हैं। ये देखो बच्चों, हाँ ये कौन है, इवर யாருன்னு பாருங்கள், இவர் தான் கம்பர்। देखो कितना अच्छा सा ड्रेस पहना उन्होंने। அந்த காலத்தில் புலவர்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க। कितना अच्छा, அவர் கையில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க। ये बहुत उसमें ही वो लोग पोएट्री को लिखे அந்த ராஜா का சமைப்பாங்க। ஆனால் கம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மேன், ரொம்ப நல்லவர்। इस प्रकार बहुत अच्छे आदमी है। அவர் ராஜாக்கு எவ்வளோ அதான் ராஜபக்தி। கிங்டம் में डिवोट, அந்த ராஜ பக்தர்கள்னு சொல்லுவாங்க தமிழில்। लॉयल, अंग्रेजी में इसे लॉयल बोला जाता है। அப்படி இருந்தார் கம்பர்। ஸோ आज हम इनके राजभक्ति के बारे में देखने वाले। இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், இவர் எப்படி வந்து அந்த ராஜா கிட்ட விசுவாசமாக இருந்தார், इसी को आज हम देखेंगे। ये देखो बच्चों, हाँ ये है कुलतुंग राजा, चोल देशोடைய कुलतुंग राजा இவர் தான்। अच्छा बच्चों, இவரை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும்। கம்பரை வந்து இவர் விடைக்கிற மாதிரி பேசினார்। அப்போ அதுக்காக ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார்। ஸோ கம்பர்கோ ஏ பசந்த் நஹி தா, அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த குலத்துங் ராஜாவை விட்டுட்டு வேறு ராஜா கிட்டே போயிட்டார்। ஏ ராஜா கா குண் தா, அவருடைய கேரக்டரே அதுதான்। ஏ ஹே குலத்துங் ராஜா, சோழ தேச நாட்டை சேர்ந்தவர்। கம்பர் और दोनों के बीच बहुत अच्छा दोस्ती था, அவங்க ரெண்டு பேரும் मतलब க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க। அதுக்கப்புறமா நம்ம குலத்துங் ராஜா வந்து திடீர்னு அவர் சிரித்து ஒரு கேலியாக பேசும்போது वो कंबर को पसंद नहीं था, कंबर का அது பிடிக்கல। सो इसलिए उन्होंने कुलतुंग राजा को छोड़कर वो कंबर के पास चले, कंबर कहीं पे चले गए थे। अब हम इस पार्ट में वही को देखने वाले हैं। अब हम पार्ट में गए, இப்போ நம்ம பாட்டுக்கு போகணும்। पार्ट 11, कंबर की राजभक्ति। शाम का सुहावना समय था, ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டைம்। அப்போ சோழ தேश का राजा कुलतुंग நான் காட்டினேன் இல்லைங்களா, महाकवि कंबर के साथ राजमहल की छत पर घूम रहे थे। நம்ம கம்பர் கூட மகாகவி, கிரேட்டான ஒரு போயிட்டர் அவர், அதான் மகாகவி। கம்பர் கூட என்ன பண்ணார், ராஜ்மஹல் ரூஃபில் வாக்கிங் மாதிரி போனாங்க। तब सहसा राजा ने एक बार चारों ओर देखा और फिर जोर जोर से हंस पड़े। नाला पकों திடீர்னு ராஜா சடனாக பார்த்தா, कुलतुंग राजा उन्होंने क्या किया था, चारों ओर देखा, नाला पकमों பார்த்துட்டு அவர் சிரிச்சார், திடீர்னு சிரிச்சார்। महाकवि ने पूछा क्या बात है, அப்போ கம்பர் கேட்குறாரு, என்ன ராஜா திடீர்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு। राजा ने जवाब दिया कुछ नहीं, राजा சொன்னார் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி। ज़रा देखिए तो सही, जहाँ तक हमारी दृष्टि जा सकती है वहाँ तक की भूमि पर और उसके निवासियों पर मेरा ही पूरा अधिकार है। நான் எங்கெல்லாம் என் கண் பார்வை போதோ அது வரைக்கும் என்னுடைய ரெசிடென்ஸ், அது நிவாசியம்னா என்னுடைய ரெசிடென்ஸ், நான் பார்க்குற இடம்லாம் என்னுடையது, நான் பார்க்குற பீப்புளெலாம் என்னுடையது, அப்படி என்னுடைய அதிகாரம்னா நான் ஆர்டர் பண்ணுறதை அவங்க கேட்கணும் அப்படின்னு குலத்துங் ராஜா கம்பர் கிட்ட சொன்னார்। क्या ये महत्व की बात नहीं है, இது ஒரு கிரேட்டான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன்। உடனே ये सुनते ही कंबर भी जोर से हंस पड़े, இதை கேட்ட உடனே கம்பரும் ரொம்ப சிரிச்சார்। वे राजा के अहंकार को समझ गए थे, அவர் ராஜாவுடைய அகங்காரை பார்த்து, அகங்காரனா வேனிட்டி,
பெருமையாக பேசினார் இல்லையா குலத்துங் ராஜா. நான் பார்க்குற இடம்லாம் பார்க்குற பீப்பிள்லாம் என்னுடைய ஆர்டர் படி தான் நடக்கணும்னு சொன்னார் இல்லையா. அதை பார்த்து கம்பருக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு வந்தோன்னே என்ன செஞ்சார், இவருடைய அகங்காரத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினச்சார். கம்பர் का ये अट्टहास देखकर राजा भौंचक रह गए. இந்த லாஃபிங்கை பார்த்துட்டு கம்பருடைய சிரிப்பை பார்த்துட்டு யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்கிறார். பவுன்செக்னா அஸ்டானிஷ்ட், திகிலாச்சு. என்னடா இவன் இப்படி சிரிக்கிறானே அப்படின்னு குலத்துங் ராஜா கம்பரை பார்த்து நினச்சார். உன்னோடனே கம்பர் சே பூச்சா ஆப் கியோ ஹன்ஸ் ரஹே, எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் கம்பர்கிட்ட. யார் கேட்குறா, குலத்துங் அந்த ராஜா. எஸ். कंबर ने कहा, यही सोचकर कि इतने शक्तिशाली राजा होकर भी आप सभी बातों में मेरे ऊपर निर्भर रहते हैं. நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ராஜாவா எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வால்வ் பண்ணுறீங்க எல்லா விஷயத்துலையும்னு கம்பர் ராஜாவுக்கு சொல்கிறார். ये सुनकर ராஜா रुष्ट हो गए. இதை கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எப்படி ஒன்றை நினச்சேன், நீ தான் எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகி செய்யணும்னு நான் நினச்சேனா அப்படின்னு கேட்குறாரு. वे कंबर से कुछ बोले बिना ही नीचे उतर कर महल में चले गए. கம்பர் கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் ராஜா குலத்துங் என்ன பண்ணிட்டாரு, கீழே சரண்டு இறங்கி வந்துட்டார் ஸ்டெப்ஸ். அந்த ராஜ்மஹலில் வாக்கிங் பண்ணாங்க இல்லையா, 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு ராஜா சிரித்து சொன்ன உடனே கம்பரும் சிரித்து ஒரு ஆன்சர் பண்ணார். அது ராஜாவுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, ராஜா குலத்துங் கீழே இறங்கி வந்துட்டார். अब हम नेक्स्ट पेज में क्या चलेगा उसे देखेंगे. ये देखो बच्चों, ये कौन है मालूम, இவர் யார் தெரியுமா, சேர ராஜா. நம்ம குலத்துங் ராஜா என்ன பண்ணார், கம்பரை ஒரு மாதிரி அவமானப்படுத்தின மாதிரி செஞ்சதுனால क्या बोला था, கம்பரும் அதே மாதிரி நக்கலாக சொன்னார். அது நம்ம குலத்துங் ராஜாவுக்கு பிடிக்கல. உடனே குலத்துங்னு என்ன பண்ணார், கோவப்பட்டு நீ என் கூட இருக்க வேண்டாம்னு அவரை சொல்லி கம்பரை चले जाने के लिए बाहर चले जाओ ऐसे बोला था. அப்போது கம்பர் யார்கிட்ட போனார் தெரியுமா, कुलतुंग राजा को छोड़कर चेर राजा को छोड़कर சோழ ராஜாக்கோ அந்த சோழ ராஜ்யத்தை விட்டுட்டு, சோழ ராஜ்யன்றது ஒரு இடத்தோடைய பெயர், அதை விட்டுட்டு சேர ராஜா கே பாஸ் கே, யார்கிட்ட போனார், இந்த ராஜா கிட்ட அவர் வந்தார். अब ये चेर राजा के पास उन्होंने क्या किया था, इसे अब हम देखेंगे. ராஜா और कंबर के बीच मनमुटाव बढ़ता गया. கொஞ்ச நாள் என்னாச்சு, ராஜாவுக்கும் கம்பருக்கும் இந்த விஷயத்தினால மன்முட்டாவ் அண்டாகனிசம் விவாதம் நடந்துச்சு, விரோதம். 2 பேருமே கோவப்பட்ட ஆரம்பிச்சிட்டு. आखिर राजा ने एक दिन कंबर से ये कह दिया, जो आभूषण और पुरस्कार आपको अब तक मुझसे मिले हैं उन सबको यही छोड़कर आप मेरे राज्य से निकल जाइए. உடனே குலத்துங் ராஜா என்ன செஞ்சார், கொஞ்ச நாள் கழிச்சு, நான் கொடுத்த ஆபூஷன்னா ஆர்னமெண்ட்ஸ், அது நான் கொடுத்த ப்ரைஸ், புரஸ்கார்னா ப்ரைஸஸ், அதை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த ராஜ்யத்தை, இந்த சோழ ராஜ்யத்தை விட்டே போயிடுங்க அப்படின்னு அந்த குலத்துங் ராஜா யார்கிட்ட சொன்னார், कंबर के पास कहा. कंबर ने तुरंत सभी वस्तुएं राजा के आगे रख दी और निर्भय होकर कहा, आपने मुझे अपने राज्य से निकल जाने की आज्ञा दी. உடனே கம்பர் என்ன பண்ணார், ராஜா சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் கொடுத்துட்டார். उसके बाद राजा किட்ட பயமே இல்லாமல் कंबर என்ன சொன்னார், क्या बोला था, आपने मुझे यहाँ मेरे राज्य से, இந்த சோழ ராஜ்யத்தை விட்டு என்ன போக சொன்னீங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்டீங்க. आखिर आपके राज्य की सीमा भी कहाँ तक है, உங்கள் ராஜ்யம் எது வரைக்கும் எல்லாம் இருக்குது சொல்லுங்கள். சீமானா தட் லிமிட், எது வரைக்கும் இருக்குது, यही 2-250 मील तक है, 2.5 मीல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேறு ராஜ்யம்தான் இருக்குது, அங்கே போய் நான் வேலை செய்வேன். वैसे कंबर ने बिना डर के பயமே இல்லாமல் நம்ம कुलतुंग राजा கிட்ட பேசினார். मैं अभी इस राज्य को छोड़कर जाता हूँ, मुझे कहीं ना कहीं आश्रय मिल ही जाएगा. நான் இப்போ இந்த ராஜ்யத்தை விட்டு போயிடுறேன், எனக்கு எங்கேனாலும் சப்போர்ட் கிடைக்கும். लेकिन यदि कभी फिर यहाँ आना पड़े तो आपने साथ एक राजा को ही लेता आऊँगा अपने साथ, जो मेरे पान का डिब्बा उठाए रहेगा. என்ன சொன்னார், எந்த ஒரு ராஜா நான் இங்கே விந்து போகிறேன்னா நான் ஒரு ராஜா கூட தான் வருவேன். இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்தேன்னா நான் இன்னொரு கிங்கோட வருவேன். அந்த கிங் என்ன பண்ணுவார், என்னுடைய வெத்தலை டப்பா, பானுக்கா டிப்பானா வெத்தலை டப்பாவை அவர் கொண்டு வருவார் எனக்காக அப்படின்னு ராஜா
கிட்ட சவால் விட்டுட்டு போனார் கம்பர். चोल राजा को छोड़कर कंबर सीधे चेर राजा के दरबार में पहुंचे और वहाँ के राजा से कहा, मैं महाकवि कंबर के यहाँ पान दाना डोने वाला एक सेवक था. சேர ராஜா வீட்டில் என்ன பண்ணார்? அவர் வெத்தலை பாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக கம்பர் அங்கே சேர ராஜா வீட்டில் வேலை செஞ்சார். எக் சேவக், சேவக்னா சர்வெண்ட். चोला राजा से मनमुटाव होने के कारण कंबर कहीं चले गई हैं. मैंने भी चोला राजा को छोड़ दिया और अब आपके आश्चर्य में आया हूँ. कंबर की मुख मुद्रा और उनकी बातों से चेर राजा बहुत आकर्षित हुए और उन्हें अपने पास रख लिया. கம்பருடைய பேச்சு அவருடைய திறமையெல்லாம் பார்த்து சோழ ராஜா அவரை வேலைக்கு வச்சுக்கிட்டார். एक दिन की बात थी. चेर राजा के दरबार में कविता घोषित चल रही थी. बड़े बड़े विद्वान कवि तथा धुरधर पंडित उसमें भाग लेने आए थे. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு சேர ராஜா பேலஸில். போயட்ரி பாடுறது அசம்பிள் ஆனாங்க. எல்லா போயட்டர்ஸும், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், போயட்டர்ஸ், எல்லா ஃபேமஸ் போயட்டர்ஸும் வந்தாங்க. लोग रामायण की चर्चा बड़ी श्रद्धा के साथ सुन रहे थे. राजा भी बहुत खुश दिखाई पड़ते थे. अचानक उनका ध्यान अपने नए सेवक पर गया. उनको यह देखकर बड़ा आश्चर्य हुआ कि वह लापरवाही और उदासीनता के साथ सिर झुकाए कुछ सोच रहा. राजा ने तुरंत इसका कारण पूछा. ஸோ உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அழகாக பாடுறாங்க, ராமாயணத்தை பற்றி பாடுறாங்க அந்த பொயட்டர்ஸ்லாம். ராஜா வந்து அந்த புது சேவகனை பார்க்குறாரு. அவன் எதை பற்றி கேர் பண்ணாமல், ஏன்னா கம்பர் அவர் பெரிய பொயட்டர், அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக உக்காந்துட்ருக்கார். இதை ராஜா ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. இவன் மட்டும் கவனிக்கவே மாட்டானே அப்படின்னு. सेवक ने कहा, मैंने कई बार स्वयं कंबर के ही मुँह से रामायण की चर्चा सुनी है. इन पंडितों के विचार उनके विचार से बिल्कुल मेल नहीं खाते. क्या तुम उनके विचारों से परिचित हो? அப்போ அந்த சர்வெண்ட் யார்? கம்பர் தானே. அந்த கம்பர் என்ன சொல்கிறார், நான் நிறையா வாட்டி கம்பருடைய ராமாயணத்தை கேட்டிருக்கேன். அவருடைய ராமாயணமும் இவங்களுடைய ராமாயணமும் மிங்கல் ஆகலை, இதில் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது ராஜா கேட்குறாரு, உனக்கு அவங்களுடைய ஐடியாஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்னாச்சு? जी हाँ, आपकी आज्ञा हो तो मैं बरसक उन्हें व्यक्त करने की कोशिश कर सकता हूँ. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சேர ராஜா, இந்த ராமாயணத்தில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன்னு கம்பர் சர்வெண்ட் மாதிரி சொல்கிறார். इसके बाद जब वे सभा में खड़े होकर रामायण की व्याख्या करने लगे तो वहाँ के सब लोग उनकी विद्वता से दंग रह गए. உடனே நம்ம கம்பர் என்ன பண்ணுறாரு, அந்த ராமாயணத்தை அனோட்டேஷன் வியாக்கியானா எக்ஸ்பிளைன் பண்ண விளக்கம் கொடுக்கும்பொழுது எல்லாம் அவர் நாலேஜை, வித்வத்தா அப்படின்னா நாலேஜை பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ये बात भी खुल गई कि अपने को कंबर का नौकर बताने वाला व्यक्ति खुद कंबर ही है. நான் வந்து ஒரு கம்பருடைய சர்வெண்ட்டுன்னு தான் சொன்னார். இப்போ ராஜா தெரிஞ்சுக்கிட்டார், சேர ராஜா இவர் தான் அந்த கம்பர் அப்படின்னு. அந்த ஆன்சரும் வெளியாயிடுச்சு. सब लोग कवि सम्राट कंबर की प्रशंसा करने लगे. चेर राजा ने उनको उसी समय अपना राज कवि बनाकर सम्मानित किया. உடனே அவரை எல்லாருமே கவி சம்ராட் கம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள புகழ்ந்தாங்க கம்பர். ஸோ சேரராஜா உடனே அவர் ஒரு ராஜ் கவியா அப்படின்னு அந்த ராஜ்மஹலில் அவர் தான் பொயட்டர்னு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணார். ராஜா குலத்தும் சோழக்கோ धीरे धीरे से सारी बातें मालूम हो गई. இப்போ இங்கே குலத்தும் சோழ ராஜாவுக்கு நல்லா அழகாக தெரிஞ்சு போச்சு, ஸ்லோவாக எல்லா விஷயமும். वे पहले से ही अपनी बेवकूफ़ी पर पछताने लगे. ஃபஸ்ட்டே அவரோட இக்னோரன்ஸ், அவர் பண்ண தப்பை வந்து நினச்சி புரிஞ்சுக்கிட்டார். अब तो उनसे रह नहीं गया, அவரால் இருக்கவே முடியல. उन्होंने महाकवि के नाम एक पत्र भेजा और पुरानी बातें भूलकर वापस आने का आग्रह भी किया. உடனே மகாகவி என்ன பண்ணுறாரு, சேர ராஜாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. குலத்துங்கு, ஆமாம் கம்பர் அங்கே தானே இருக்கார். ஸோ ஒரு லெட்டர், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஸோ கம்பரை என்கிட்ட அனுப்பிடுங்கன்னு சொல்லி சேர ராஜாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பு. कंबर को अपने यहाँ भेज देने का अनुरोध मीन्स रिक्वेस्ट பண்ணார். சேர ராஜா के नाम भी पत्र लिखा. ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறார். யார்? சோழ குலத்துங்க ராஜா எழுதி அனுப்புகிறார். சேர ராஜா कंबर को இப்போ வந்து அந்த பேராகிராஃபை நம்ம இப்போ பார்ப்போம். अब चेर राजा कंबर को भोजन नहीं चाहते थे. कंबर चेर राजाவை வந்து அனுப்பக்கூடாதுன்னு நினச்சார். लेकिन दूसरे राज्य के राजकवि को अधिक दिनों तक अपने यहाँ रख भी नहीं सकते थे. அடுத்த நாட்டு அந்த கவியை வந்து இப்போ வந்து
சோழ குலத்துங்கலேருந்து தானே அவர் வந்திருக்கார் சோழ राजा के साथ அதனால் அப்படி வச்சுட்டு போக முடியாது சேர राजा सो उन्होंने क्या किया था आखिर कंबर को वापस भेजना ही पड़ा चेर राजा के मन में एक बात बहुत कटक रही थी ஆனால் சேர ராஜாக்கு ஒரு விஷயம் ரொம்ப कटकना मीन्स बहुत அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்த थिंक करते रहे अनजान में ही सही उन्होंने कंबर जैसे महाकवि को साधारण नौकर के रूप में रखा था தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் कंबर को मैंने एक नॉर्मल सर्वेंट के रूप में ही चेर राजा ने रखा था उसके प्रायश्चित के तौर एटॉर्नमेंट के तौर पर एक दिन के लिए उन्होंने महाकवि के पानदाने को धोने का निश्चय कर लिया हाँ நாம் என்ன பண்ணலாம் பான்தானை எடுத்துகிட்டு வரலாம் நம்ம ஒரு நாளைக்கு சர்வெண்ட்டாக இருப்போம்னு யார் நினச்சாரு சேர ராஜா ஸோ कंबर ने चोल राजा से प्रॉमिस किया था ना நான் ஒரு ராஜாவை என்னுடைய பான் डिब्बाவை கொண்டு வர சொன்னேன்னு சொன்னாரா இல்லையா यस उसी प्रकार अब रहने वाला है आप देखेंगे बच्चों ये देखो बच्चों ये क्या है पान का डिब्बा हाँ कंबर को अब कौन पान का डिब्बा लेकर जाएगा चेर राजा எப்படி सर्वेंट के रूप में ये ना चेर राजा के घर में कंबर सर्वेंट के रूप में थे ஸோ அவருக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணுன்றதுக்காகவே हमारे चेर राजा ने सोचा अब मैं सेवक के रूप में हाँ चोल राजा के पास जाते वक्त सर्वेंट के रूप में कौन जाएगा चेर राजा जाएगा हाँ अब हम कैसे वो पाठ को पूरा करने वाले आप देखेंगे जब कंबर कुलतुंग चोल के दरबार में वापस आए कंबर வந்து குலத்துங்க்கு பழைய ராஜா கிட்டே போயிட்டார் पुराने राजा के पास चले गए तो पानदान ढोने वाला नौकर के वेश में चेर राजा उनके साथ कंबर क्या बोला था हाँ நான் வந்தேன்னா உங்ககிட்ட திரும்பி இந்த ராஜ்யத்துக்கு मैं आऊँगा तो एक राजा क्या लेकर आएगा पान का डिब्बा लेकर आएगा वैसे उन्होंने बोला था प्रॉमिस किया उसी प्रकार कंबर ने जीत गए सो चेर राजा अब नौकर के रूप में कुलतुंग चोलर के पास गए हैं कंबर को देखने के लिए राजकुमारी भी दरबार में आई थी कंबर पाकतगाग राजकुमारी हाँ आई थी उसने देखा कि चेर राजा का पहचान लिया और अपने पिता के कानों में कुछ कहा हाँ राजकुमारी पातेंजिटांग वो चेर राजा है सर्वेंट के रूप में कौन है चेर राजा और अपने पिता से बोल रही है कुलतुंग चोल हाँ சொல்கிறாங்க காதில் ஏதோ சொல்கிறாங்க कंबर ने ये बात ताड़ ली कंबर வந்து अंडरस्टैंड பண்ணிக்கிட்டார் ताड़ना मीन्स अंडरस्टैंड तुरंत चेर राजा को इशारा से बाहर भेज दिया उन्हें चेर राजा को अपने வெளியில் इशारा काटे அனுப்பிட்டார் एक्शन काटे राजा कुलतुंग चोल ने महाकावी से पूछा आपके साथ जो युवक था वह कौन था राजा कुलतुंग चोल வந்து கேட்குறாரு உங்கள் கூட ஒரு யுவக்கான ஒரு சர்வெண்ட் இருந்தார் वो कौन है महाकावी कंबर ने झट से जवाब दिया वे चेर राजा थे उடனே என்ன பண்ணிட்டார் महाकावी सच से बोला वो कौन है मालूम चेर राजा थे इसका कंटिन्यूशन अब देखेंगे ये देखो बच्चों अब तो आपने उन्हें वापस क्यों भेज दिया सो कुलतुंग राजा केक रहा उन्होंने पूछा तुम क्यों उनको बाहर भेज दिया पराई जगह वह अकेले और निशस्त्र थे हाँ ये तो उनको जान पहचान தெரியாது और निशस्त्र अनाम कोई शस्त्र वेपन्स उन्होंने नहीं लाया इसलिए मैंने बाहर भेजा उनकी दिया हुआ पान आपने क्यों नहीं खाया और कुड़ता पान वेतले नहीं ये सापड़ इसलिए कि मैं एक राजा का सम्मान करना जानता हूँ मुझे मालूम है वो राजा है और उन्होंने मुझे पान दिया वो तो नौकर नहीं है मैं जानता हूँ कंबर ने इसलिए वो पान को नहीं लिया सो इस तरह कवि सम्राट कंबर ने अपनी प्रतिज्ञा का पालन भी किया सो कवि सम्राट அவர் செஞ்ச ப்ராமிஸ் என்ன பண்ணார் ஃபாலோ பண்ணார் और अपने आश्रयदाता राजाओं का मान भी बनाया रखा सपोर्ट கொடுத்த चेर राजाओं को रेस्पेक्ट கொடுத்தாரு நம்ம राजा को रेस्पेक्ट सो इस प्रकार कंबर ने अपने राजभक्ति को बहुत अच्छा सा निभाया अच्छा बच्चों यहाँ पे आपका पाठ समाप्त हो रहा कोई डाउट हो तो मुझे पूछ सकते हो धन्यवाद बच्चों।